ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டு விட்டார்கள் என்று தகவல் வருகிறது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டோம் என்று அன்று இரவு பத்திரிகை செய்தி வந்துச்சு. பத்திரிகை செய்தி வெளிவந்த பிறகு மறுநாள் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விட்டது என்று தகவல் வருகிறது. அன்று இரவே 5 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்த பிறகு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவர்களை நீதிமன்றம் அன்றே ஜாமீனில் விடுவிக்கிறது. அது வரைக்கும் புகார் அளித்த எனது தாயாருக்கு எஃப்ஐஆரின் நகல் வழங்கப்படவில்லை. ஓகே. ஸோ அதில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கல. எனக்கு இது என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ போய் நான் சண்டை எடுக்கலான்னு தான் முடிவு பண்ணுறேன். நான் சிபிசிஐடிக்கு நான் போகிறேன், பத்திரிகையாளர்களை அங்கே சந்திக்க போகிறேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு செய்தி அனுப்புகிறேன். இந்த செய்தி போனதும் அவசரமாக சிபிசிஐடியிலேருந்து முதல் அழைப்பு அப்போது தான் வருகிறது. எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிக்கோங்க. ஓகே என்று எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி பார்த்தா அத்தனையும் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகள். குறைந்தபட்சம் ஒரு கதை உடைச்சதுக்கு ஒரு சொத்துக்களை சேதப்படுத்தியதுக்கு அந்த டிஎன்பிபிடிஎல் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சம்திங் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட்னு ஏதோ ஒன்று. அந்த ஆக்டை போட்டிருந்தாலே நான் பெயிலபிள். ஓகே. நான் தொடக்கத்திலே சொன்னேன், சிபிசிஐடி ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, சிறப்பு புலனாய்வு. அந்த அமைப்புக்கு இதில் என்ன பிரிவு போடணுன்றது தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரிஞ்சிருக்குமே. ஒரு 70 வயது பெண்மணியை போய் இத்தனை பசங்க போய் நின்றுக்கிட்டு சுற்றி நின்று பண்ணுறாங்களே, விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வருமா வராது? கட்டாயமாக வரும். அதை போட்டிருந்தாலே இது நான் பெயிலபிள். அப்போ சிபிசிஐடியில் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்த அதிகாரிகளுக்கு இதில் என்ன பிரிவை சேர்க்க வேண்டும் என்பது தெரியாதா? அப்போது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளை சேர்த்து விட்டு 5 பேரை கைது செய்ததோட பொருளே இவர்கள் சிறை செல்லக்கூடாது என்பது தானே.